எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு ரிலாக்ஸான ஈவினிங் ரொட்டீனுங்க. குட்டி ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் வந்தேன். எனக்கு இந்த கிருஷ்ணகமலம் பூ ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த கிருஷ்ணகமலம் பூ வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறையாவும் பூக்கும். அதே சமயம் சீக்கிரமாகவே இந்த கொடி வந்து வளர்ந்துருங்க. இதை பற்றி தனியாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி வெளி வேலைகள்லாம் செஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா வேனுக்கு குட்டீஸை விட போகிறப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்பக்கோவத்தலையை பார்த்துங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் ரோட்டில் இருந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருந்தேன். அது வந்து இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். நல்லா சூப்பராக வந்திருந்தது. இதை வந்து கோயம்புத்தூர் சைடில் வந்து அப்பக்கோவத்தலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வெள்ளக்கோயிலில் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா இதை வந்து பார்வத்தலைன்னு சொல்லுவோங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற மூலிகைங்க. இதில் சட்னி செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் தளைஞ்சி வரட்டும். கண்டிப்பாக இதில் ரெசிபி வந்து போடுறேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீயாக வெளியே வந்ததுனால என்னோடய நாய்க்குட்டி 2க்கும் ரொம்ப ஹாப்பி. எங்கூட தாண்டி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. எந்த பொருள் ஈஸியாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அப்படித்தான் இந்த முருங்கைக்கீரை நம்ம வீட்டுக்கிட்டேயே இருந்தாலும் நிறையா எல்லா பக்கமும் ஈஸியாக கிடைச்சாலும் காசு இல்லாமல் ஃப்ரீயாக கிடைச்சாலும் இதோட அருமை நமக்கு வந்து தெரியறதே இல்லை. வாரத்தில் ஒரு 2 நாளாவது முருங்கைக்கீரை அப்படிங்கிறத வந்து சேர்த்திக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய அயன் சத்து இருக்குது. கண்டிப்பாக சேர்த்திக்கணும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஆனால் நான் செஞ்சு சாப்பிடுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வாரத்தில் 3 நாளாவது இனிமேல் சூப் குடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பெட்டர் மேஜிக்லேருந்து நான் மேஜிக் வாஷ் ஷெல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸ்கூல் வேனும் வந்து வந்துருச்சு. பாப்பா தம்பி 2 பேருமே வந்து வந்துட்டாங்க. வந்து வராமல் என் பையன் ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னாச்சுன்னு ஒன்று விலாவரியாக சொல்லி முடிச்சுட்டு தான் வந்து கம்முன்றுமான். சில நேரம் தம்பி கம்முன்னு தான் இரேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். சொல்லிட்டு தான் அவன் வந்து அமைதியாவாங்க.